ஹாய் கைஸ், டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் யூசர்ஸ் எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான ஒரு குட் நியூஸ். என்னென்னு சொன்னால், மார்க்கெட்டில் இப்போ வந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நிறைய இன்ஸ்டியூட் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து போஸ்ட் போடுவாங்க, நாங்கள் அந்த ஃபோனை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஃபோனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த மாதிரி வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம், இந்த மொபைலை வந்து ஸ்ரீலங்காவில் ஃபஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த லோக்கை வந்து அன்லாக் பண்ணியிருக்கோம், அந்த லோக்கை அன்லாக் பண்ணியிருக்கோம், நிறைய போஸ்ட் வந்து நம்ம டெய்லி சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டே தான் இருக்கோம். டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு சாஃப்ட்வேர் பாக்ஸோட பிட்மேப், ஸ்கீமேட்டிக்ஸ், லே அவுட், பார்ட் நேம், நெட் நேம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே வந்து நாங்கள் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோம். எஸ் கைஸ், F64 பாக்ஸோட A to Z பிட் மேப்பில் இருந்து ஸ்கீமேட்டிக்ஸ், லே அவுட், இந்த மாதிரி எல்லா விஷயமே வந்து நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் இப்போ அவைலபிள். ஸோ நீங்களும் ஒரு டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் யூஸராக இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற டைமுக்கு வந்து அப்டேட் ஆகிருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதே போல் நீங்களும் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் நீங்கள் இன்னும் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நீங்கள் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபியூச்சர்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி கொடுக்க மாதிரி. நாங்கள் மெயினாக வந்து இந்த F64 பாக்ஸோட டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு காரணம் எங்களோட ஒரு கஸ்டமர் ஒரு 1 வீக்கு முன்னாடி எங்களோட கஸ்டமர் வந்து எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி ஒரு F64 பாக்ஸ் ரீசனாக வாங்கியிருந்தேன், இது வந்து ட்ராப் டேமேஜ் ஆகி போர்டில் இருக்க சின்ன கம்போனன்ட்ஸ் வந்து மிஸ் ஆகிட்டு, அதே போல் போர்டுமே சின்ன ஒரு பேக் ஆகிருக்குது. இப்போ நான் இதை என்ன பண்ணலாம் சார், இதை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணலாமா, இல்லை புதுசு தான் வாங்கணுமா, புதுசு வாங்கணும்னு சொன்னால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு, என்ன பண்ணலான்னு சொல்லி எங்களுக்கு மெசேஜ் பண்ணியிருந்தார். எல்லாருமே தெரியும் F64 பாக்ஸ் வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான பாக்ஸ் வந்து. இப்போ ஒரு புதுசு இன்னொன்று வாங்கணும்னு சொன்னால் நம்ம ஃபுல் அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும், ஷேர் பண்ணுறதுக்குரிய வேற ஒரு வழியுமே இல்லை. அப்போ அவர் கேட்டுக்கிறது என்னங்க, எங்களோட நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த பாக்ஸ், நாங்கள் யூஸ் பண்ணுற பாக்ஸை வந்து நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ஏன் இதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி நம்ம கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே கொடுக்கக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தோட நாங்கள் என்ன செஞ்சோம்னு சொன்னால், இந்த நாங்கள் யூஸ் பண்ணுற சொந்த பாக்ஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி ஃபுல்லாக எல்லாத்தையுமே A to Z ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி எல்லாமே டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டோம். இதோட பிட் மேப், இது ஸ்கீமேட்டிக்ஸ், லே அவுட், அதே போல் பார்ட் நேம், நெட் நேம், இந்த மாதிரி A to Z எல்லா விஷயமே. இப்போ இன் ஃபியூச்சரில் உங்களுக்கு ஒரு F64 பாக்ஸ் உங்களுக்கு கிராக் ஆகிட்டு இல்லை ட்ராப் டேமேஜ் ஆகிட்டு கம்போனன்ட்ஸ் மிஸ் ஆகிடுன்னு சொன்னால் நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணி டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் இருக்கிற லே அவுட், பிட் மேப் உங்களுக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய மாதிரி. நீங்கள் ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்களோட டெஸ்க்கில் வந்து டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் அவைலபிளாக இருக்கணும். நம்ம A to Z அப்டேட் வந்து கொடுத்துட்டே இருப்போம் டெய்லி வந்து. ஸோ ஒரு டெக்னீஷியனுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து A to Z எங்களோட டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் அவைலபிளாக இருக்கும். இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து எந்த ஒரு ஸ்கீமேட்டிக்ஸ்லேயுமோ எந்த ஒரு டூல்ஸ்லேயுமோ இல்லை எந்த ஒரு கம்பெனிலேயுமோ இந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்க மாட்டேன். இப்போ எங்களோட கஸ்டமர் கேட்டங்கிறதுக்காக நாங்கள் இந்த பாக்ஸை வந்து நாங்கள் பிரித்து நாங்கள் யூஸ் பண்ணுற சொந்த பாக்ஸ், இந்த பாக்ஸை வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி இந்த பாக்ஸோட போர்டை வந்து எடுத்து நாங்கள் அதை வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி இதோட பிட் மேப், ஸ்கீமேட்டிக்ஸ், லே அவுட் எல்லாமே சகலதையுமே நாங்கள் இதில் வந்து அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ இதே போல் ஃபியூச்சரில் உங்களுக்கு வேறு எதுனால இப்போ பாப்புலராக யூஸ் பண்ணுறீங்க, இப்போ இது வந்து ரொம்ப பாப்புலரானது, இப்போ அவர் கேட்டார், நாங்கள் அதால் எல்லாருக்குமே யூஸ் ஆனிச்சு நாங்கள் இதை கொடுத்துட்டோம். இதே போல் பாப்புலரானவங்களுக்கு டூல்ஸ் எதுவும் இருக்குது, டேமேஜ் ஆகிட்டு சொன்னால் நீங்கள் எங்களுக்கு தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். எங்களால் முடியும்னா நாங்கள் ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணி தருவோம். ஸோ இப்போது என்னென்னு சொன்னால், இப்போ நாங்கள் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் வந்து நாங்கள் டெவலப் பண்ணியிருக்கிறது, இது வந்து ஒரு கம்பெனியோ இல்லை ஒரு இன்ஜினியரோ இல்லை ஒரு டெவலப்பரோ அந்த மாதிரி டெவலப் பண்ணல. இது முழுக்க இந்த டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் டெவலப் பண்ணியிருக்கிறது ரிப்பேரிங் ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்கிற டெக்னீஷியன்ஸால் க்ரியேட் பண்ணப்பட்ட டூல் தான் இந்த டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் டூல். ஸோ ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும், நம்ம இந்த ஒரு ஸ்கீமேட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறோம், ஒரு ரிப்பேரிங் பண்ணுறோம்னு சொன்னால் அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்னு சொல்லி ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும். ஒரு இன்ஜினியருக்கு தெரிய மாட்டேன், ஒரு கம்பெனிக்கு தெரிய மாட்டேன், ஒரு டெவலப்பருக்கு தெரியாது. அது ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும் இதில் என்னென்ன நம்ம ஆட் பண்ணால், நம்ம எப்படி கொண்டு வரணும், என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணால் நமக்கு ரிப்பேரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும்னு சொல்லி ஒரு டெக்னீஷியனுக்கு தான் தெரியும். ஸோ அப்படி ஒரு டெக்னீஷியன்ஸ் டீம் வந்து டெவலப் பண்ணின டூல் தான் நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் டூல். ஸோ நீங்களும் ஒரு டெக்னீஷியனாக இருக்கீங்க, ஒரு சிப் லெவல் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த மாதிரி நீங்கள் ரிப்பேரிங் பண்ணுறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் உங்கள் டிஸ்க்ளைம் வந்து நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் உங்களுக்கு இருக்கணும். நீங்கள் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எல்லாமே வந்து அக்யூரேட்டாக எவ்வளோ யோசித்து எவ்வளோ என்னென்ன அப்டேட் கொண்டு வரலாமோ டெய்லி அதே மாதிரி அப்டேட் நாங்கள் கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். ஸோ நீங்களும் டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் உங்களுக்கு யூஸ் பண்ணணும், உங்களுக்கு வாங்கணும்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே நம்பர் கொடுத்துருக்கேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். வேர்ல்டு எங்கே இருந்தாலும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடலும். ஸோ அதே போல் டர்போ பஸ் டூலும் இருக்குதுங்கிற டர்போ பஸ் டூலை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கிறோம். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திப்போம். தேங்க்யூ.